ஜனவரி 30ஆம் தேதி காந்தி சுட்டுக் கொல்லப்படக்கூடிய அன்றைக்கு மாலையில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். காலையில் அவரை ஒரு முக்கியமான பிரமுகர் அழைக்கிறார். எங்கே? ஆளுநர் மாளிகைக்கு. ஆளுநர் மாளிகைக்கு கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களை ஒருவர் அழைக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் யாரு? இல்ல, மவுண்ட் பேட்டன் பிரபு. யார் சொன்னது? அமீன் தானா? என்ன? மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் கொடுங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் அவரை அழைக்கிறார். அவரை அழைத்து, நான் நேருவினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன், நான் நேருவினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன், நீங்கள் முஸ்லீம் லீக்கை தொடர வேண்டாம் என்று பண்டிதர் நேரு சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இந்த இயக்கத்தை தொடராதீர்கள் என்று கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களிடத்திலே சொல்லுகிறார். காயிதே மில்லத் அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. இருந்து முதலில் அன்பான அந்த வேண்டுகோள், அதற்கு பிறகு மிரட்டல் என்கின்ற அடிப்படையில் செய்யலாம் என்றுதான் அவர் இருந்தார். அதற்குள் காந்தியை கொலை செய்து விட்டார்கள். காந்தியை கொன்னது யாரு? எல்லாரும் சொல்றீங்க, யாருக்கு பரிசு தர்றது? அந்த கோட்சே யார்? ஆர்எஸ்எஸ். கோட்சே ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஸ்தாபனத்தினுடைய அரசியல் கட்சி எது? ஆர்எஸ்எஸ் அரசியல் கட்சி எது? தேசப்பிதாவை கொன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அரசியல் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி. எல்லாருடைய இதயத்திலும் எழுதப்பட்டு விட்ட வார்த்தைகள், இந்திய நாட்டு மக்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டு விட்ட வார்த்தைகள். காந்தி யார்? காந்தி யார்? தேசப்பிதா. நிறைய பேர் சொல்றீங்க, பரிசு தர முடியல. காந்தி, நான் இங்க போனீங்கன்னா கவரேஜ் ஆகாது, பரவாயில்லையா? நீங்க வாங்க எனக்கு பின்னாடி. அதாவது தேசப்பிதா மகாத்மா காந்தி. காந்தி தேசப்பிதா. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஒருவர் அமர்ந்து கொண்டு காந்தியால் சுதந்திரம் கிடைக்கவில்லை, காந்தியினுடைய முயற்சிகள் சுதந்திர போராட்டத்திற்கு வலு சேர்க்கவில்லை என்று சொன்னவர் யார்? இந்த அடிச்சார் பாருங்க, நம்ம கன்னியாகுமரியிலிருந்து வந்து ஆர்.என். ரவி. யார் அந்த ஆர்.என். ரவி? நம்முடைய தலையெழுத்து. இப்படிப்பட்ட ஆளுநர்களை எல்லாம் நம்முடைய நாடு பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சுதந்திரத்திற்காக அர்ப்பணிப்புகளை செய்தவர், உயிரை இழந்தவர். இன்னமும் சொல்லட்டுமா? காந்தி இறந்திருக்க மாட்டார். ஏனென்றால் காந்தி ஜனவரி 30ஆம் தேதி கொல்லப்படுகிறார். காந்தி கொல்லப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னால் காந்தியை கொலை செய்வதற்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது. முதல் நாள் என்பவன் கைது செய்யப்படுகிறான். அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரி சஞ்சீவி சதி திட்டங்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த 3000 கோடி ரூபாய் சிலை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் அல்லவா? யாருக்கு? சர்தார் வல்லபாய் பட்டேல். நம்ம தம்பிக்கு கொடுப்போம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் உள்துறை அமைச்சர். அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, ஆனால் 2 பேருமே கவனக்குறைவாக இருந்துவிட்ட காரணத்தால் காந்தி அநியாயமாக கொல்லப்பட்டார். இந்த தேசத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை செய்து தேசப்பிதா என்று போட்டப்பட்டு அவர் இன்றைக்கு மரணித்து விட்டார். ஆனால் ஆர்.என். ரவி சொல்லுகிறார், அவரால் சுதந்திரம் கிடைக்கவில்லை, சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திரம் அவரால் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நேதாஜியால் தான் சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லுகிறார். நேதாஜியினுடைய தியாகத்தை நான் குறைத்து சொல்லுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை.
RN ரவியினுடைய விஷமத்தனத்தை கண்டிப்பதற்காகத்தான் சொல்லுகிறேன்.